மாற்றம் ஊடக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்மளோடு இணைப்பவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு உ. சகாயம் ஐஏஎஸ் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா, சமீபத்தில் தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்து சொல்லும்போது விளையாட்டு வீரர்களையும் விவசாயிகளையும் ஒப்பிட்டு ஒரு இதை சொல்லியிருக்காங்க. அதாவது விவசாயிகளை விட விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கஷ்டப்படுறதா அவருடைய கருத்து பதிவு பண்ணியிருக்காங்க. இது விவசாயிகள் மத்தியில் ஒரு மனவேதனையை உண்டாக்கியிருக்கு, ஒரு கொந்தளிப்பு உண்டாக்கியிருக்கு. இதை உங்களோட கருத்து என்னங்க ஐயா? இப்போ அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர் சொன்ன ஒரு கருத்து ஒரு விவாத பொருளாக இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் கேட்குறீங்க. அதை பற்றி நம்ம என்ன சொல்கிறது? அதாவது அவர் விளையாட்டுத்துறை விவசாயத்தை விட விளையாட்டு கடினமானது, சிரமமானது. விவசாயத்தில் ஈடுபடுவர்களை காட்டிலும் விளையாட்டில் ஈடுபடுவர்கள் ஒரு கடினமான சூழலை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. கடினமான அந்த பயிற்சி, நேரம், இவைகளையெல்லாம் குறிப்பிட்டு விவசாயத்தை விட விளையாட்டுத்தான் கடினமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். அது எந்த சூழ்நிலையில் சொன்னார்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை அது அனுபவம் இல்லாத ஒரு அனுபவமின்மையினுடைய ஒரு வெளிப்பாடாக கூட இருக்கலாம். அல்லது தன்னுடைய அந்த விளையாட்டுத்துறையை ஒரு உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிறது அடிப்படையிலையோ, அல்லது அதில் ஈடுபட்டிருக்கவர்களை ஊக்கப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணத்திலேயோ அவர் அதை சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த கருத்து ஏற்புடையது அல்ல. முதல்ல இந்த ஒப்பீடு இருக்கிறது அல்லவா, இந்த ஒப்பீடே சரியானது அல்ல. விவசாயிகள் அவர்கள் உலகத்திற்கே உணவிடுகிறார்கள். நாம் உயிர் வாழ்வதற்கு அவர்கள் உழைக்கிறார்கள் என்பது தான் உண்மை. அவர்கள் விவசாயம் செய்து அவர்கள் உணவு உற்பத்தி செய்து அந்த உணவை நாம் உண்கின்ற காரணத்தினால்தான் நாம் விளையாட்டு வீரர்களோ அல்லது ஆசிரியர்களோ அமைச்சர்களோ அலுவலர்களோ எல்லோருமே செயல்படுகிறோம். எனவே அந்த விவசாயத்துறையை கொண்டு போய் எந்த துறையோடும் ஒப்பிடுவது என்பதே ஏற்புடையது அல்ல. எனவே எனக்கு தெரியலை அவர் எந்த ஒரு எண்ண ஓட்டத்தில் கண்ணோட்டத்தில் சொன்னார் என்று எனக்கு தெரியலை. ஆனால் இந்த ஒப்பீடு சரியானது அல்ல. இன்றைக்கு விவசாயம் என்பது எல்லாமே நம்முடைய வாழ்க்கை. அரசியலிலிருந்து சாமியாராக போகக்கூடிய துறவரம் கூட இன்றைக்கு வியாபாரமாக போன இந்த காலகட்டத்தில் விவசாயி மட்டும் அறத்தை செய்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை. அவன் வியாபாரம் செய்யவில்லை. அவன் கடினப்பட்டு அவன் இரா பகலாக விழித்திருந்து வெயிலிலும் மழையிலும் அலைந்து திரிந்து உழைத்து அவன் உணவுப் பொருளை உற்பத்தி செய்து அதற்கு அவன் விலை நிர்ணயம் செய்ய முடியாத சூழல்தான் இன்றைக்கு இருக்கிறது. எனவே அவன் உற்பத்தி செய்த அந்த உணவை விற்பதற்கு கூட விலை நிர்ணயம் செய்ய முடியாத நிலையில் அவன் இருக்கிறான். எனவே உலக வாழ்க்கையில் இன்றைக்கு எல்லாமே வியாபாரமாகி போகின்ற இந்த நிலையில் அவன் ஒரு அறத்தை செய்கின்ற, ஒரு அறத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவனாக, இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட தியாகிகளைப் போல கொண்டாடப்பட வேண்டிய ஒரு தியாகியாக அவன் இருக்கிறான். இதுதான் உண்மை. அவர்கள் எவ்வளவு கஷ்டத்தில் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்பதை கிராமத்திலிருந்து வந்தவர்கள் அறிவோம். ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எவை போன்றவர்களுக்கு இந்த விவசாயிகளுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தெரியும். இன்றைக்கும் கூட நான் என் கிராமத்தில் மிக சமீபத்தில் போகையில் அங்கே இருக்கக்கூடிய என் கிராமத்து மக்கள், விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய என் கிராமத்து மக்கள், அவர்கள் அந்த தவித்து போய் அவர் சொல்லுகின்ற அந்த சோகமயமான அந்த கதைகளை என்னால் கேட்க முடியவில்லை. வறுமையிலும் வெறுமையிலும் அவர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு விவசாயிகள் எத்தகைய சூழ்நிலைகள் இருக்கிறார்கள்? இடுபொருள்களினுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை போல பருவமழை தவறுதல், அந்த பருவ மழை பொய்த்தல், இது போன்ற ஒரு எதிர்பார்க்க முடியாத சூழலை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அப்படியே இன்றைக்கு நீ விளைவித்து விட்டாலும் கூட அதற்கு சரியான விலை கிடைக்காத ஒரு நிலை. அதுபோல இன்றைக்கு அவர்கள் கடனிலே தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. விவசாயிகள் அவ்வளவு மோசமான நிலையிலே இருக்கிறார். இதை என்ன சொல்லுது என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுகிறது? 1995 2014 வரை
ஏறக்குறைய 2,96,438 விவசாயிகள் இந்த நாட்டில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு அரசு குற்ற பதிவு அந்த அமைப்பே குறிப்பிடுகிறது என்று சொன்னால் எங்கே போய் சொல்லுவது? 2014 2022 வரைக்கும் ஏறக்குறைய 1,474 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இதை நான் சொல்லலை, என்சிஆர்பி சொல்லக்கூடிய ஒரு தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று வசனம் பேசணும்ல. அரசியல் தளத்திலிருந்து எல்லா தளங்கள்லையும் நம்ம வசனம் பேசி பொய்யா இவன் தேசத்தினுடைய முதுகெலும்பு விவசாயிகள், இந்தியா கிராமங்களில் வாழுது அப்படின்னால நம்ம சொல்லி பண்ண ஒரு தேசத்தில் விவசாயிகள் லட்சக்கணக்கிலே அவன் தற்கொலை செய்து கொண்டு மடிவது என்பது தேசிய அவமானம், ஒரு சமூகத்திற்கு அவமானமாக கருதுகிறோம். மிக மோசமான நிலையில் இன்றைக்கு விவசாயிகள் இருக்கிறார்கள். எம்முடைய விவசாயிகளுக்கு மட்டும் கல்வி அறிவு இருந்தால், அவர்கள் சாதி அந்த பிளவுகளை எல்லாம் தாண்டி சிந்திக்க தெரிந்தவர்களாக இருந்திருந்தால் மிகப்பெரிய விழிப்புணர்வை அவர்கள் அடைந்திருப்பார்கள். விழிப்புணர்வு அது புரட்சியாக இந்த நாட்டிலே நடந்திருக்கும் என்பதுதான் உண்மை. இனிமேல் நான் இன்னைக்கும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு எழுச்சி வந்தால் இந்த நாட்டினுடைய மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் விவசாயிகள் சேர்ந்து எழுப்புகின்ற ஒரு எழுச்சியாக புரட்சியாகத்தான் இருக்குன்னு சொல்கிறேன். இதான் இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை. ரொம்ப மோசமான ஒரு நிலையில் விவசாயிகள் இருக்குது. கிராமங்கள் வெறிச்சோடி போயிருக்கு. கிராமங்களிலிருந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் வெளியேறுகிறார்கள். இன்றைக்கு இந்த சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் என்று 5 ஏக்கருக்கு கீழாக வைத்திருக்கக்கூடிய இந்த விவசாயிகளுடைய நிலைமை இன்னும் மிக மோசமாக இருக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக ஒரு விவசாயத்தை செய்து கொண்டு சுதந்திர எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் அருகே இருக்கக்கூடிய நகரங்களிலே காவலர்களாக, செக்யூரிட்டிகளாக, இல்லை என்றால் கட்டட வேலை செய்பவர்களாக இன்றைக்கு அவர்கள் மாறிப்போனார்கள் என்பதுதான் உண்மை. எனவே இன்றைக்கு விவசாயிகளுடைய வாழ்க்கை, அவர்களுடைய பொருளாதாரம் நிர்மூலமாகி போயிருக்கிறது. அவர்கள் நொந்து போயிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நாம் இந்த பின்புலத்திலிருந்து பார்க்கிற பொழுது விவசாயிகளுடைய நிலைமை மிக மிக மோசமாக இருக்கிறது. எனவே அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுன் எந்த சூழ்நிலையில் அவர் சொன்னார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அந்த அனுபவம் இன்மையாக அந்த சூழலில் அல்லது ஆர்வ கோளாறு அந்த விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்துகின்ற அந்த நிலையில் அவர் சொன்னாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் இந்த ஒப்பீடையே செய்திருக்கக்கூடாது. இந்த ஒப்பீடு தவறானது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதிர்காலத்தில் இதுபோன்று குறிப்பாக விவசாயிகளை குறிப்பிட்டு பேசுகிற பொழுது அமைச்சர் ஒரு பொறுப்போடு பேச வேண்டும் என்று நாங்களெல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஐயா, நீதிபதிகள் ஒன்றும் புனிதர்கள் அல்ல அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம், அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவருடைய அந்த கருத்து, நீதிமன்றத்தில் செயல்படக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் புனிதமானவர்களாக கருத வேண்டாம், புனிதமானவர்கள் அல்ல என்கின்ற அந்த தொழிலை சொன்ன கருத்தை பற்றி கேட்குறீங்க. அது உண்மைதான். நீதிபதிகள் தங்களுடைய கடமைகளை நேர்மையாக செய்ய வேண்டும். அதற்காகத்தான் அவர்களுக்கு அளப்பரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்திலிருந்து சம்பளம், ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அதை தாண்டி மக்களிடத்தில், சமூகத்தில் பெரிய கௌரவம் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு சமூக மதிப்பு அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழலில் அவர்கள் மிகச்சிறப்பாக நேர்மையாக அறத்தின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில், நீதியினுடைய அடிப்படையில் அவர்கள் தீர்ப்புகளை வழங்க வேண்டும். அப்படி நீதியினுடைய உன்னதத்தில், நேர்மையினுடைய உச்சத்திலே இருக்கிறவர்களது அவர்கள் புனிதமானவர்களாக நாம் கருதலாம். ஆனால் இன்றைய நிலைமை பல இடங்களில் இந்த போதாமை இருக்கிறது, விடுபாடுகள் இருக்கிறது, குறைபாடுகள் இருக்கிறது. இன்றைக்கு கூட கீழமை நீதிமன்றங்களிலே இந்த லஞ்ச லாவணிய குற்றச்சாட்டுக்கள், ஊழல் குற்றச்சாட்டுக்கள் இருக்கின்றன. அதே போல உயர்நீதிமன்றங்களிலும் அத்தகைய குற்றச்சாட்டுக்கள் எழுப்பப்படுகின்றன. இன்றைக்கு கூட நம்ம டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டிலே நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்கள் அந்த எரிக்கப்பட்டதும் அந்த பின்புலத்தில் அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையிலே இருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் இந்த நீதிபதிகள் மீது ஆங்காங்கே எழுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம்.
எனவே இன்றைக்கு அவர் சொல்லி அந்த குற்றச்சாட்டு நீதிபதிகளை புனிதமானவர்களாக கருத வேண்டியது இல்லை என்கின்ற அந்த கருத்து அவர்கள் என்றைக்கு நீதியினுடைய உச்சத்தை அவர்கள் தொடுகிறார்களோ, நேர்மையினுடைய உச்சத்தில் இருக்கிறார்களோ, அன்றைக்கு அவர்கள் புனிதமானவர்களாக மாறுகிறார் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போ என்னை கூட பார்த்தீங்கன்னா IAS IPS அலுவலர்கள் கூட அவர்களை சாதாரண நிலையிலே மிக உயர்ந்த ஒரு ஹீரோக்களாக, ஒரு புனிதமானவர்களாக கருத வேண்டியது இல்லை. ஆனால் அவர்கள் நேர்மையினுடைய உச்சத்தை தொடுகிற பொழுது, நீதியினுடைய உச்சத்தில் நின்று தங்களுடைய நாட்டினுடைய தங்கள் மக்களுக்கு அவர்கள் சேவைகளை ஆற்றுகிற பொழுது அவர்கள் உயர்ந்த ஹீரோக்களாக, புனிதமானவர்களாக மாறுகிறார்கள். எனவே இது IAS IPS அலுவலர்களுக்கும் பொருந்தும், நீதிபதிக்கும் பொருந்தும். அவர்கள் தங்களுடைய பணியை இந்த நாட்டினுடைய மக்களினுடைய உயர்வுக்காக, சமூகத்தினுடைய மேன்மைக்காக, அறத்தின் உச்சம் தொட்டு நேர்மையின் உச்சத்தில் நின்று அவர்கள் செய்கிற பொழுது புனிதமானவர்களாக மாறுகிறார்கள் என்று கருதுகிறேன். சாதாரண நிலையில், இன்றைய நிலையில் போதாமையோடும் வெடுபாடுகளோடும் குறைபாடுகளோடும் அவர்களை புனிதமானவர்களாக கருத வேண்டியது இல்லை. அந்த வகையில் நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்கள் கருத்தோடு நான் ஒத்துப்போகிறேன். தமிழ்நாட்டு பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது பாஜகவிலிருந்து விலகி தனி கட்சி தொடங்குறதா ஒரு செய்தி வெளியாகியிருக்கு ஐயா. நேற்று முன்தினம் அவர் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் அவர்களை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படிங்க ஐயா பார்க்குறீங்க? முன்னாள் தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவராக இருந்த திரு அண்ணாமலை IPS அவர் இப்பொழுது புதிய ஒரு கட்சியை தொடங்கப் போவதாக ஊடகங்கள் வழியாக செய்திகளை பார்க்குறோம். நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க. நான் அதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? பொதுவாக ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கிய அம்சம், எல்லோரும் வாக்களிக்கலாம், எவர் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம். அது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு வலுவான ஒரு செயல்பாட்டினுடைய அறிகுறியாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயே யார் வேண்டுமானாலும் கட்சியை தொடங்கலாம். திரு அண்ணாமலை அவர்களும் கட்சியை தொடங்கலாம். அந்த வகையில் அண்ணாமலை அவர் கட்சியை தொடங்க போகிறாருன்னு சொன்னால் நம்ம கட்சியை தொடங்க போகக்கூடிய அண்ணாமலைக்கு வாழ்த்துக்களை சொல்லலாம். ஆனால் அந்த கட்சியினுடைய கோட்பாடுகள் என்ன, கொள்கைகள் என்பது தான் மிக முக்கியம். தமிழ்நாட்டை மிக ஆழமாக நேசிக்கக்கூடிய, தமிழர்களை மிக ஆழமாக நேசிக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் யார் வேண்டுமானாலும் அவர்களை வரவேற்போம். ஆனால் அவர்களுடைய கோட்பாடு, அவர்களுடைய கொள்கை, அது தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணுக்கும், இந்த மக்களுக்கும், மரபுக்கும், மொழிக்கும் எதிராக அமைந்துவிடக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருப்போம். எனவே ஏற்கனவே பாஜக இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பன்முக தன்மையை அதை அங்கீகரிக்காத ஒரு கட்சி, பிளவுவாத ஒரு கட்சியாக இருந்தது. அதனுடைய தலைவராக இருந்தார். அத்தகைய பிளவுவாத அரசியல், மதவெறுப்பு அரசியல், அது இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு மனித உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்ற கூக்குரல் உலகெங்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் மனிதர்களை பிளவுபடுத்திய அரசியல் செய்வது அவலமானது. எனவே அதை தமிழகம் ஏற்காது, தமிழர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் அறத்தின்பால் ஈர்ப்பு கொண்டவர்களாகத்தான் அந்த மொழி அவர்களை அப்படித்தான் உருவாக்கி இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட ஒரு அரசியலை அவர் கொடுக்கப் போகிறார் என்று பொறுத்திருந்து தான் நாம் பார்க்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஊடகத்திலே கூட பேச்சுக்கள் நடக்கிறது. இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு திட்டமிடல், ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு விளையாட்டாக கூட சொல்லுகிறார்கள். எனவே இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்வதற்காக நேரடியாக பாஜகவால் செய்ய முடியாத ஒரு அரசியலை அவர் ஒரு வேறு தளத்திலிருந்து வேறு கட்சியினுடைய பெயரோடு அவர் செய்யப்போகிறார் என்றெல்லாம் வருகிறது. இதையெல்லாம் பாஜக திட்டமிட்டு கொடுக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய பாஜகவினுடைய திட்டத்தை பொறுத்து இருக்கிறது. எனவே நாம் சொல்லுவது, அவர் பாஜகவினுடைய முகமாக வந்தாலும் அல்லது தனியாக வந்தாலும் அவர் என்ன கோட்பாடு, என்ன கொள்கை கொண்டு வருகிறார் என்பது முக்கியம். எனவே இது தமிழ்நாட்டினுடைய மண்ணிற்கு, மக்களுக்கு, மரபுக்கு, மொழிக்கு அது எதிரான ஒரு சித்தாந்தத்தை, கோட்பாடை கொண்டு வந்துவிடக்கூடாது. அது மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அரசியலை அவர் செய்துவிடக்கூடாது என்பதுதான்
நம்முடைய எதிர்பார்ப்பாக என்னவாக இருக்கும். எனவே அந்த வகையில் மிகச்சிறந்த கோட்பாட்டை அவர் கொண்டு வந்தால் நாம் வரவேற்கலாம். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள்.